ஹாய் ஆல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கட்டு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை இன்றைக்கி தான் போய் பிரிச்சுட்டு வந்தோம். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, இது வந்து அந்த கட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டீஹைட்ரேட்டாக இருந்தது. அந்த தோல் ரொம்ப அப்படியே பீலாகி உறிஞ்சிட்டே இருந்தது. அதுக்காக ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அப்ளை பண்ணுறேன். இவன் இந்த கொஞ்ச நாள் அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே சில விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கட்டு ஓப்பன் பண்ணதே அவனுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 4 to 5 months ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என் பையனுக்கு குழந்தையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஸ்கூல்லேயோ வீட்லேயோலாம் ரொம்ப விளையாடும்போது என்ன ஆகும்னா, அவனுக்கு அந்த நைட்டு அந்த கால் ரொம்ப வலி வந்துடும். நான் வந்து என் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த க்ரோத்தில் வர சில விஷயங்கள் இருக்குமா, இது நார்மல் தான், அவன் வளர வளர சரியாயிடும்னு சொன்னாங்க. இப்போ இந்த அடிபட்டது வந்து 2வது தடவை இல்லைங்களா. ஃபஸ்ட் தடவை ஃப்ராக்சர் ஆச்சு, 2வது தடவை விழுந்தோடனே பட்டுன்னு 2ஆவே உடஞ்சிடுச்சு. இப்போ இது என்ன அப்படின்னா, நான் அந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதில் விட்டமின் டியோடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் ரொம்பவுமே அவனுக்கு அது கம்மியாக இருந்திருக்கு. விட்டமின் டியோடைய அந்த சத்து சொல்லுவாங்க இல்லைங்களா அது. உங்களுதில் யாருக்காவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ரொம்ப அந்த கால் வலி கை வலிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, எப்பாவது நீங்கள் மெடிக்கல் போகணும் அப்படிங்கும்போது, அதாவது எதாவது ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா, உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுட்டு அந்த டெஸ்ட்டு ஒன்று எடுத்து பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வயசில் குழந்தைங்க விளையாடுவாங்க, விழுகிறதெல்லாம் சகஜம். ஆனால் எலும்பு உடையிறதுங்கிறது நார்மல் கிடையாது. அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். காலையில் ஸ்கூலும் கிளம்பி நல்லபடியாக போயிட்டான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.